1917ஆம் ஆண்டு கன்னியாகுமரி பங்கு பணியாளராக இருந்த அருட்பணி வின்சென்ட் பெர்னாண்டஸ் அவர்களால் கோவளம் புனித இஞ்ஞாசியார் ஆலயம் அடிக்கல் நாட்டப்பட்டது. இது பழைய ஆலயம் இருந்த இடத்திலே நிறுவப்பட்டது. 1930ஆம் ஆண்டு கோட்டார் மறை மாவட்டம் தனியாக பிரிக்கப்பட்டது. இதன் முதல் ஆயராக மேதகு லாரன்ஸ் பெரேரா அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். 1943ஆம் ஆண்டு கோவளம் ஆஞ்சிசுவாமி ஆண்டகை அவர்களால் கன்னியாகுமரி பங்கிலிருந்து தனிப்பங்காக பிரிக்கப்பட்டு அருட்பணி தர்மநாதர் அவர்கள் முதல் பங்கு தந்தையாக நிறுவப்பட்டார்கள். 1961இல் புதிய பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்ட அருட்பணி ஆண்ட்ரூ செல்வராஜ் அவர்கள் 12 ஆண்டுகள் பணிபுரிந்து வந்தார். இவர் கொட்டாரம் பங்கை கிளைப்பங்காக உருவாக்க அரும்பாடுபட்டார். 1963இல் கொட்டாரம் புனித யூதா ததைவு ஆலயம் கட்டப்பட்டது. 2005 முதல் இது தனிப்பங்காக இன்று வரை செயல்பட்டு வருகிறது. கோவளம் புனித இஞ்ஞாசியார் ஆலயத்தில் புதிய திருவழிபாட்டு முறைக்கு ஏற்ப புதிய பலிபீடம் அமைத்தல், ஆலய பொன்விழாவின் நினைவாக வானுயர அழகிய கோபுரம் அமைத்தல், திருச்சிலுவை பாதைகளுக்குரிய சுரூபங்களை நிறுவுதல், ஆலயத்தின் உட்புறம் வெளிப்புறம் புதுமைப்படுத்துதல் போன்ற பணிகளை 1970ஆம் ஆண்டில் செய்த அருள் தந்தை அவர்களை மறக்க முடியாது.